ஐயா, நண்பர் சீமான் அவர்களுக்கு என்னுடைய முதல் ஆட்சேபனை என்னன்னா, நீங்க நல்ல நண்பர்கள் 4 பேரை கூப்பிட்டு இந்த கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. சென்னை நகரத்திலையும் தமிழகத்திலையும் கள்ள ஓட்டு போடுவதில் பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு, முதுநிலை பட்ட படிப்பு, முனைவர் பட்ட படிப்பு வாங்கினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள 2 பேரை கூப்பிட்டு இருந்தா அவங்க இந்த ஆர்ட்டை நாங்க எப்படி சென்னை நகரத்திலும் பல இடங்களிலும் செஞ்சாங்கிறத பத்தி சொல்லி இருப்பாங்க. அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதுவே பட்டவர்த்தனமாக அவர்கள் எல்லாம் எங்க நிக்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்க ஒரு காலத்துல சென்னை நகரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய கோட்டை என்று கொண்டாடப்பட்ட இடம். அந்த கள்ள ஓட்ட செய்யக்கூடிய நபர்கள் குறிப்பிட்ட அரசியல் கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஏஜெண்டா மாறிட்டாங்கன்னா அது இன்னொரு கட்சியினுடைய கோட்டையா மாறும். இந்த நிலைமையெல்லாம் மாறி நண்பர் ஞானி அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு தேர்தல் கமிஷன், அதற்கு அரசியல் சட்ட ஸ்தாபனத்தினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அந்தஸ்து, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பெருமளவுக்கு கள்ள ஓட்டு என்ற ஒரு சின்ன விஷயத்தை தடுப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்றிருக்கு. அதுல ஓரளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனா கள்ள ஓட்டு என்று மட்டும் பார்க்காமல் நம்முடைய வாக்களிக்கும் முறையில இருக்கக்கூடிய குறைபாடுகளை நண்பர் ராஜா பேசினாங்க, மற்றவங்களும் பேசினாங்க. நான் என்ன பார்க்க விரும்புறேன்னா, தேர்தல் தில்லுமுள்ளு சம்பந்தமாக, தேர்தல் தில்லுமுள்ளு தான் இன்னைக்கு தேர்தலினுடைய முடிவினுடைய திசை வழியை திருப்பி விடுகிற விஷயமா இருக்கிறது. இந்த தேர்தல் தில்லுமுள்ளு என்பதனுடைய விக்டிம்ஸா இருக்கக்கூடியவங்க மார்க்சிஸ்ட் பார்ட்டி. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இன்னைக்கு மேற்கு வங்கத்துல கிட்டத்தட்ட 6000 உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி பகுதியினுடைய பிரதிநிதிகளுக்கான வார்டுகள்ல 3000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல எங்களை நாமினேஷன் ஃபைல் பண்ண அனுமதிக்கவில்லை என்பது இன்னைக்கு நாங்க எழுத்துப்பூர்வமான குற்றச்சாட்டை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிறோம். இது போன்ற பல தில்லுமுல்லுகள் பல வழிகள்ல இருக்கு. பணம் கொடுத்து வாங்குவது ஓட்டை என்பது அந்த ஓட்டு நல்ல ஓட்டு இல்லைன்னு ஞானி மீண்டும் சொன்னாங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் இருக்கு. தேர்தல் சீர்திருத்தங்கள் என்பது ரொம்ப அத்தியாவசியமான தேவை என்பதை கூட நண்பர்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்திய ஜனநாயகம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்களினுடைய நம்பிக்கை இந்திய ஜனநாயகத்தின் மீது மிக அசைக்க முடியாமல் இருப்பதற்கு இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. மக்களுக்கு இந்த தேர்தல் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும் என்றால் தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். அதுதான் முக்கியமான மைய கருத்தாக நானும் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள், மாநில அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள், இவர்கள் எல்லாம் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால் தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வருவோம், இது போன்ற சட்டங்களை கொண்டு வருவோம் என்ற முறையில அறிவித்தால் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் பொதுமக்கள் சொல்லணும். அப்படின்னா தான் பொதுமக்களுடைய கருத்தை பிரதிபலிப்பதாக தேர்தல் முடிவு அமையும். அது போன்ற நிலைமைக்கு போகும்போது இன்னும் இந்திய மக்களுடைய நம்பிக்கை என்பது இந்த தேர்தல் மீதும் அதன் மூலமாக இந்திய ஜனநாயகத்தின் மீதும் மிகவும் வலுப்படும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடு இந்தியா. அந்த ஜனநாயகத்தினுடைய மாண்புமிக்க சின்னமாக இந்த தேர்தல் இருக்கு. இந்த தேர்தல் முறையை தில்லுமுல்லுகள் மூலமாக சீரழிக்கக்கூடிய சக்திகளை தேர்தலில் ஆதரிக்க கூடாது என்ற முடிவுக்கு மக்கள் வர வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி. ஞானி, இப்ப ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம 60 விழுக்காடு வாக்குப்பதிவு ஆயிருக்குது, 70 விழுக்காடு, சில பகுதியில் 55, 40, இப்படி 100 விழுக்காட்டு வாக்கு இருக்கும்போது இந்த 60, 70, 40, 50 இப்படி பதிவாக காரணம் என்னங்கய்யா? கடந்த முறை 30 கோடி வாக்குகள் பதிவாகாமே போயிருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கய்யா? ஏன்னா இப்ப வேட்பாளரா நிக்கிறவங்க ஒரு சமூக குற்றவாளிகளா, கொலைகள் செய்தவங்க, கொள்ளையடிச்சவங்க, பல லட்சம் கோடிகள் ஊழல் செய்தவங்க, இப்படியானவர்களே தொடர்ச்சியா வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதால மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையற்ற தன்மை இல்ல வெறுப்பா, எதன் காரணமாக இந்த வாக்குகள் பதிவாகாம போகுது? நல்ல வாக்குகள் பதிவாகாம போவதுக்கும் காரணம் என்ன? ரொம்ப அடிப்படையான காரணம் நீங்களே சொன்ன மாதிரி பல்வேறு கட்சிகள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுடைய தரம் மிக மோசமாக இருப்பதுங்கிறது ஒரு காரணம். கட்சிகளுடைய தரமே மோசமாக இருப்பது இன்னொரு காரணம். ரெண்டும் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டது. மிக முக்கியமாக பார்க்கணும், இந்த ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னுதான் ஆங்கிலத்துல ஜேர்னலிஸ்ட்ல எழுதுவாங்க. அதாவது அவர் நாள் சரியான ஆளுதான், ஆனா தப்பான கட்சியில் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இந்த பத பிரயோகத்தையே நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் சரியான ஆளா இருந்தா அவன் ஏன் தப்பான கட்சியில இருக்கான்? அவனே தப்பான ஆளா இருந்தாலும் தப்பான கட்சியில இருக்க முடியும். சரியான ஆள் சரியான கட்சியில தான் இருக்க முயற்சி பண்ணுவான். இல்லாட்டி சரியான கட்சியை தேடுவான், உருவாக்க முயற்சி பண்ணுவான். சரியான கட்சி வர வரைக்கும் காத்திருக்கலாம்.
ஆனா சரியான கட்சி இல்லாத போது தப்பா போய் அதை உட்கார்ந்துருக்க மாட்டான். அப்ப தப்பான ஆட்கள் தப்பான கட்சிகள்ல இருக்கிறது தான் வாய்ப்பு. இது மாறணும்னா மக்கள் மத்தியில பெருவாரியா வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சபட்சம் கேண்டிடேட்டாவது நல்லவரா இருக்கிறாரா அப்படின்னு பாக்குற அளவுக்காவது மாற்றம் வரணும்னா அதுக்கு இந்த சட்டத்துல இடம் இருக்கு. அந்த இடத்த மக்கள் மத்தியில யாரும் பரப்பவே இல்லை, அந்த தகவலையே சொல்லல. பல ஆண்டுகளா அதை மறைச்சே வச்சுட்டாங்க மக்கள் கிட்ட. 1962 சட்டத்திலேயே 49O என்ற பிரிவு அந்த சட்டப்பிரிவின் கீழே இருக்கு. பிரதிநிதித்துவ சட்டத்துல 49O என்ன சொல்லுதுன்னா, போறீங்க பாக்குறீங்க வேட்பாளர் யாரையும் பிடிக்கல, சரியில்லைன்னு நினைக்கிறோம், இதை பதிவு செய்ய வாக்காளருக்கு உரிமை உண்டு என்பதுதான் 60வது ஆண்டிலே வந்த சட்டம். ஆனால் இதை யாரும் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணல, பரப்பல, தெரிவிக்கப்படல. மக்களுக்கு இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத காலங்காலமா தெரியாது. இதை தெரிந்து மக்கள் பயன்படுத்த தொடங்கினால் என்ன ஆகும்னா, கட்சிகள் குறைந்தபட்சம் தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்களையாவது தரமானவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க. கிரிமினல் பின்னணி இல்லாமல், குற்ற பின்னணி இல்லாமல் ஒழுங்கான ஆட்களை குறைஞ்சபட்சம் வேட்பாளரையாவது ஒழுங்கா போட வேண்டிய கட்டாயம் வரும். கட்சிகளுடைய சித்தாந்தங்கள், கொள்கைகள் அதெல்லாம் எப்படி இருந்தாலும் வேட்பாளருடைய தரமாவது உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி வசதி இருந்தாலும் மக்கள் மத்தியில் இதை பற்றி பரப்புரை இல்லைங்கிறதா நமக்கு இருக்கிற சிக்கல். ஆனால் நம்முடைய விவாதமே கள்ள ஓட்டில் இருந்து கள்ள தேர்தல் முறையை நோக்கி போய்விட்டது. தேர்தல் முறையிலேயே ஒரு கள்ளத்தன்மை இருக்கிறது, அந்த கள்ளத்தன்மையை அகற்றப்பட வேண்டும் நோக்கி போயிடுச்சு. ஐயா பேராசிரியர் ஐயா, இப்ப வாக்குச்சாவடிகள்ல அதிகமா காலிகள், அதாவது குண்டாஸ் ரவுடிகள் நின்று தகராறு பண்ணுவாங்கங்கிற ஒரு அச்சம். அதனால துணை ராணுவம், சிறப்பு காவல் படை இதெல்லாம் நிறுத்தி வைக்கிறதுனாலேயே பெரும்பாலும் மேல்தட்டு மக்கள், இந்த சிக்கல்களை விரும்பாதவர்கள், குறிப்பாக பெண்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதற்கு அச்சப்பட்டு வராமல் போயிடுறாங்க. அதனாலே நல்ல வாக்குகள் பதிவாகாம போயிருதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அறிஞர் மு வரதராசன் அவர்கள் சொல்வார்கள், தீமை செய்யக்கூடிய காட்டு விலங்குகள் பயந்து பயந்து ஒளிந்து வாழ்கின்றன. உதாரணத்துக்கு சிங்கம், புலியை நான் வரும்போது 2 பார்த்தேன்னு சொல்ல முடியாது. பாம்பு, தேளெல்லாம் பதுங்கி வாழ்கிறது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆடு, மாடு போன்ற தீமை செய்யாத சாதுவான பிராணிகள் தைரியமாக உழவுகின்றன. அதாவது மக்களுக்கு தீமை செய்யாத நன்மை செய்யக்கூடிய விலங்குகள் அச்சமின்றி உழவுவதும், மக்களுக்கு தீமை செய்யக்கூடிய பிராணிகள் மறைந்து பதுங்கி வாழ்வதும் காட்டிலும் பிற மனித இயல்பு, பிற உயிரினங்களும் நடக்கின்றது. நம்ம நாடு மனித குலத்தில் தான், நம்மை போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்லவன் பதுங்குகிறான், நல்லவன் வாழ்வான் என்பது மாதிரி நல்லவன் ஒளிந்திருப்பான், தீயவன் தைரியமாக நடமாடுவான். நீங்க காவல் நிலையத்துக்கே போனீங்கன்னா பேட்ட ரவுடி, பேட்ட தாதா போன்றவர்களுக்கு தரக்கூடிய அல்லது வேறு ஏதாவது வகையில் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய மதிப்பை, மரியாதையை ஒரு சாமானிய மனிதன் பாதிக்கப்பட்டவன் போனால் தரப்படுகின்றதா? இந்த அரசுகளை, இந்த மனப்போக்குகளை உருவாக்குவதெல்லாம் தேர்தல் முறை. அந்த தேர்தல் முறையிலே சாதாரண மக்களுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கப்படுகின்றன என்பதை பார்த்தால் அது மிகவும், ஞானி அவர்கள் 25 ஆண்டுகளாக எழுதுகிறேன் என்று சொல்கிறாரே, அதை கவனித்து எழுதுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றது. இங்கே வல்லவன் வாழ்வான் என்கின்ற தத்துவம் இருக்கிறது தவிர நல்லவன் வாழ்வான் என்பது செயல்படுத்தப்படவில்லை. நீங்க கள்ளவாக்கத்தான் முதல்ல தலைப்பாக வைத்தீர்கள். நாடறிந்த நடிகர், நடிப்புக்கு பல்கலைக்கழகம் என்று போற்றப்படுபவர் செவாலியே சிவாஜி அவர்கள். அவருடைய தெருவிலேயே அவர் ஓட்ட வேற ஒருத்தர் போட்டான். அதான் இந்திய ஜனநாயகம். சிவாஜி அவர்கள் வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது உங்கள் வாக்கு இங்கே பதிவாகிவிட்டது என்ற தகவலைத்தான் அவரால் பெற முடிந்தது. போன தேர்தலில் பல தமிழகம் அறிந்த பிரபலங்கள், உதாரணத்துக்கு கமலஹாசன் போன்றவர்கள்லாம் கூட வாக்களிக்க முடியவில்லை, வாக்குப்பட்டியலில் இடம்பெற முடியவில்லை என்பதெல்லாம் பார்க்க முடிகின்றது. நான் குடியிருந்த பகுதியில் மொத்தம் 250 வீடுகள், எல்லோரும் ஒருத்தர் ஒரு நன்கு அறிந்தவர்கள். அந்த பகுதியில் நான் மதியம் வாக்களிக்க போன போது என் வாக்க போட்டுட்டாங்க. 250 பேர் குடியிருக்கிற பகுதியில். பிறகு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே, எல்லா கட்சிக்காரருமே எனக்கு தெரியும். ஐயாவுக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சு இல்ல ஒரு சேவை போல ஐயாவுக்கு எதுக்கு சிரமம் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க இருந்த எல்லா கட்சி பிரமுகர்களும் எனக்கு தெரியும். எங்க பகுதியில அவர்களை கேட்டேன். ஒருத்தர் மெதுவா என்ன அழிச்சிட்டு போய் காதோட, நம்ம பையன் தான் போட்டான், தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்றாரு. நம்ம பையன் தான் போட்டான், தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்றாரு.
அவர் 15 ஆண்டு காலம் அதே குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான். வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள். இதுதான் யதார்த்தமாக 20 ஆண்டு முன்ன இருந்ததுங்கிறதுக்கு சொல்றேன். கள்ள ஓட்டு போடுவது என்பதை பற்றி நாயனார் சொன்னார். இதுல வந்து ஞானியின் வாக்குகளை அஞ்ஞானிகள் செலுத்திவிடக்கூடிய அரசியல் ஞானிகள் நிறைந்திருக்கிற ஒரு நாடு. ஆகவே நீங்கள் கேட்டது போல வன்முறை என்பது தேர்தலில் மிகப்பெரிய பங்கை வகிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தேர்தல் ஆணையம் மிக சிறப்பாக செயல்படுகின்றது. ஆனாலும் கூட இங்கு கூடுதலாக வன்முறை, தோல்பலம், ஆள்பலம் இவற்றை நம்பி ஜனநாயகத்தை நசுக்குகிற வேலையை யார் செய்தாலும் அவற்றை இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வேண்டும். சாதாரண மக்கள் துணிந்து போய் வாக்களிக்காமல், நீங்க சொல்றீங்க வீட்டிலே இருந்துடுறாங்க, பயந்துடுறாங்கன்னு, எந்த அளவுக்கு போகும்? தெருவுல தீப்பிடிச்சிருச்சுன்னா இன்னும் நம்ம கூரையில பிடிக்கலையா, அது வரைக்கும் காத்திருப்போன்னு இருக்க முடியுமா? அப்பொழுது இந்த மக்களுடைய அச்சம் தான் அத்தனை தீமைகளுக்கும் காரணம். நாட்டின் கேடுகளுக்கு காரணம் தீயவர்களுடைய செயல்பாடு என்பதை விட நல்லவர்களுடைய அமைதி. அந்த ஒரு நாளில் போய் அரசியல் கடமை, ஜனநாயக கடமையாகிய வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டை விமர்சிக்கின்ற, தீமைகளை விமர்சிக்கின்ற அத்தனை தகுதிகளையும் நாம் இழந்து விடுவோம் என்பதை மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வித அச்சுறுத்தலுக்கும் எவ்வித ஆசை வார்த்தைக்கும் ஆட்படாமல் மனச்சான்றின்படி நல்லவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மையை மக்கள் பெற வேண்டும். மக்களுக்கு அச்சுறுத்தல் வந்தால் மக்கள் எல்லாம் இணைந்து அந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஒரு புரட்சியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் விதைத்தால் அது ஜனநாயகத்திற்கு செய்யக்கூடிய நலமாக இருக்கும். இப்ப எல்லாரையும் வாக்களிக்க வைப்பதற்கு ஒரு வாய்ப்பா இப்ப ஆன்லைன் வர்த்தகம் எல்லாம் சொல்றாங்க. இப்ப நேரடி தொடர்பு மூலமா பயணச்சீட்டை பதிவு செய்து கொள்ள முடியுது. திரையரங்குல படம் பார்ப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்றுக்கொள்ள முடியுது. அது மாதிரி வீட்டுல இருந்தபடியே வாக்கு செலுத்தலாம் என்ற முறையை கொண்டு வந்தா எல்லோரும் வாக்கு செலுத்துற நிலை உருவாகுமா? இப்போ இந்த தீபாவளி பண்டிகைக்கு, பொங்கல் பண்டிகைக்கெல்லாம் முன்பதிவு ரயில்ல பண்றாங்க. அது ஓபன் பண்ணி 5 நிமிடத்திலேயே அதை யாரு மிக தெளிவாக கையாளுகிறார்களோ அவர்கள் புக் செஞ்சு முடிச்சிடறான். வாக்கையும் அதே மாதிரி கள்ள ஓட்டு சொன்னீங்கல்ல, 4 பேர் உட்கார்ந்து புக் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ டெக்னாலஜி வளர்கிற அளவிற்கு அதை பயன்படுத்தக்கூடிய தன்மைகள், தனித்துவம் உள்ள தன்மைகளை வளர்த்து எடுக்கணும். அது முக்கியமானது. ஆனா இன்னைக்கு இருக்கிற செய்தி என்னன்னா, நம்ம எல்லாம் ஜனநாயகத்தை பற்றி, தேர்தல் முறை பற்றி மட்டும் பேசுறோம். ஆனா இந்த ஜனநாயகம் போதுமானதா? 1952ல 543 தொகுதிகள் என்று வரையறுத்தோம். அன்னைக்கு மக்கள் தொகை என்ன? 30 கோடி. இன்னைக்கு மக்கள் தொகை என்ன? 120 கோடி. இந்தியா பல மொழி பேசுகிற 1500க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிற நாடு. ஏறத்தாழ 4800 ஜாதிகள் இருக்கிற நாடு. 18 பெரும் மதங்கள் வாழ்கிற நாடு. இவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கணுமா இல்லையா? மலைவாழ் பழங்குடியினருக்கு இடம் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் இந்த ஜனநாயகத்தில் பங்கேற்கிற வாய்ப்பை கொடுக்காமல் அதற்கு பாராமுகமாக இருந்துவிட்டு இந்த ஜனநாயகத்தில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு என்று வருகிற போது, அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இல்லாத காரணத்தால ஒரு வாக்கு வாங்கியவர்கள் வெற்றி அடைகிறார்கள். ஒரு வாக்கு வாங்க மறுத்ததால் ஏறத்தாழ 3 லட்சம் வாக்கு பெற்றவர்கள் அந்த வாக்கு மதிப்பை இழக்கிறது. இப்ப 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டவன் மதிப்பை இழக்கிறான். 3 லட்சத்துக்கு ஒரு வாக்கு வாங்கியவன் பாராளுமன்றத்தில் இடம் பெறுகிறான். இது ஒரு அநீதி. அப்ப இந்த முறைமையை மாற்றுவதா இல்லையா? எனவேதான் ஒரு தெளிவு வேண்டும். அப்ப எல்லா மதங்களும், எல்லா இனங்களும், எல்லா மொழி பேசக்கூடிய குழுக்களும் அங்கம் பெறுகிற ஒரு விரிந்த ஜனநாயக அமைப்பு. 30 கோடிக்கு 543 பேரை போட்டீங்க. ஏன் இப்போ 2000 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடாதா? நான் கேட்கிறேன். ஒரு 3000 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடாதா? நீங்க இந்த பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் வைத்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை எடை போட்டு விடக்கூடாது. அது பங்கேற்பு ஜனநாயகம் இல்லை. அப்ப அடிப்படையில் இந்த கட்டமைப்பை மாற்ற வேண்டும். எல்லோரும் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. தேர்தல் ஆணையம் தவறு வருவதற்கு முன்பே தடுத்து நிறுத்தணும். ஆனா அந்த தவறு நடந்த பிறகு அடுத்த தேர்தல் அந்த தவறு இல்லாம பண்ணுவதற்குத்தான் நம்முடைய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. இது மிக மோசம். இரண்டாவது குற்றச்சாட்டு, நம்முடைய நாடு அடிப்படையில் ஒரு ஜனநாயக சோசலிச மதச்சார்பற்ற குடியரசு. இது அமைப்பியல். ஆனால் மதத்தின் பெயரால் இங்கு எப்படி ஒரு கட்சி நடத்த முடியும்? அல்லது நாம் ஏற்றுக்கொண்ட தத்துவங்களுக்கு புறம்பாக
அந்நிய உலகமயத்தை அல்லது உலகத்திற்கு அமெரிக்காவுக்கு அடகு வைக்கிற பொருளியல் கொள்கையை நம்முடைய அரசியலமைப்புக்கு எதிராக எப்படி கட்டமைக்க முடியும்? அந்த அரசியல் கட்சிகள் எவ்வாறு பங்கேற்க முடியும்? இதெல்லாம் அடிப்படையானது. இது நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கு கண் இருக்கிறது, பார்க்கிறது, ஆனால் தடுத்து நிறுத்துவதற்கு கை இல்லை. அதுதான் உண்மை. அப்படி இருக்குமையானால் மதவெறி சாதிவெறி அமைப்புகள் அரசியல் ரீதியாக தடை செய்யப்பட்டிருக்கும். நம்முடைய அமைப்பியல்ல இருக்கிறது. அதே போல நாட்டுக்கு உகந்த பொருளாதார கொள்கைகள், நம்முடைய அரசியல் சாசனம், சமத்துவ பொருளாதார ஏற்பாடு, அதுதான் என்ன? எனக்கான வாய்ப்பு சுதந்திரம் இருக்க வேண்டும். அந்த சுதந்திரம் இருக்கிறதா? அம்பானிக்கும் ஆதானிக்கும் இருக்கிற அமைப்பு சுதந்திரம், கொள்ளையடிக்கிற சுதந்திரம் எங்க வீட்டுல ஏர் ஓட்டுகிற என்னுடைய குக்கிராமத்தில் இருக்கிற விவசாயிக்கு இல்லையே. ஏன் என்றால் இது அவர்களுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிற பொருளியல் ஏற்பாடு. ஆனால் அரசியல் சாசனம் மிக தெளிவாக சொல்கிறது அது இல்லை என்று. அதற்கு விரோதமாகத்தான் அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் தடை செய்யப்பட வேண்டும். அந்த அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த கட்சிகள் எங்கோ ஒளிந்து கொண்டு இந்த தேர்தல் நடைமுறையில் செல்லரித்து போன உளுத்து போன முறையில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள், வெற்றி அடைகிறார்கள். 99% மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இது தேர்தல் ஆணையத்தினுடைய பலவீனத்தின் உச்சக்கட்டம். நம்முடைய முப்பாட்டன் பாட்டன் காலங்களில், பூட்டன் காலங்களில் இதே உத்தரமேருல கல்வெட்டுல இருக்கு. ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் 3 தலைமுறைக்கு கொடோவோலை முறையில் இருந்த தேர்தல் முறையிலே பங்கேற்க முடியாது. எவ்வளவு அருமையான ஏற்பாடு! தவறு செய்தவர்கள் தான் நம்முடைய தேர்தலில் குற்றவாளிகள் தான் பங்கேற்க முடியும். எவ்வளவு பெரிய சோகம்! அப்ப இதையெல்லாம் தெரிவித்தவர்கள் இதெல்லாம் தானாக மாறார். நாம் ஒவ்வொருவரும் எழ வேண்டும். மக்கள் முன்னாலும் இருக்க வேண்டும், பின்னாலும் நிற்க வேண்டும். அவர்களை ஆட்டுவிக்க வேண்டும். எதிர்த்து இதை மாற்றுவதற்கான மன தைரியத்தை கொடுக்க வேண்டும். தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைமையில நம்ம இப்ப முன்மொழிந்திருக்கக்கூடிய எந்த மாற்றங்களும் இந்த தேர்தலுக்கு வரப்போறது இல்ல. இந்த விவாதம் நடப்பது என்பது ஆரோக்கியமானது, நல்லது. ஆனா இதை எதிர்காலத்தில் அமலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என்பது தேர்தல் முடிஞ்ச உடனே தொடர வேண்டியதாக இருக்கிறது. இதுல நான் 1-2 கருத்துக்கள் மட்டும் முக்கியமானது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த தேர்தல் முறை என்பது குறை நிறைகள் உடைய ஒரு தேர்தல் முறையா இருந்தா கூட இந்திய மக்களுடைய அரசியல் முதிர்ச்சி என்பது மிக அபரிமிதமானது. அது இந்த தேர்தல்கள் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நண்பர் பேசும்போது சொன்னாங்க 1967 காங்கிரஸை மக்கள் தமிழகத்திலிருந்து ஆட்சியிலிருந்து இறக்கினார்கள். இன்னைக்கு 67 இருந்து 57 வருஷமாக அவங்களால மீண்டும் வர முடியல. மக்கள் ஒரு தீர்மானகரமான தீர்ப்பை அப்படி ஒரு 50 அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக எழுத முடிந்தது இந்த தேர்தல் முறையில தான். இங்க 1975 எமர்ஜென்சி வந்ததுக்கு அப்புறம் 77 நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் முதல் முறையாக மிக மோசமான முறையில் தோற்கடிக்கப்பட்டது. இன்னைக்கு தமிழகத்திலும் இன்னைக்கு கேரளாவிலும் பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சிகளில் தவறு நடந்தால் அடுத்த 5 ஆண்டுல மக்கள் மாற்றி இருக்கிறதாக வரலாறு இருக்கு. அப்ப இந்த தேர்தல் முறை நான் முதல்ல சொன்ன மாதிரி பல்வேறு குறை நிறைகளோட இருந்தா கூட அதன்பால் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதை எப்படி மேம்படுத்துறதுங்கிறது தான் விவாதம். அதுல நண்பர் ஞானி சொன்ன கருத்துல எனக்கு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்க சொல்லும் போது சொன்னாங்க 49 நோட்டா இதெல்லாம் பத்தி இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி விளக்குனாங்க. நாங்க எங்க கட்சியை பொறுத்தளவுல நாங்க இந்த நோட்டாவுக்கு பிரச்சாரம் பண்ணுவது தவறுன்னு நினைக்கிறோம். ஏன் நான் அதை சொல்றேன்னா, நான் இந்த மக்களுடைய அரசியல் முதிர்ச்சியோடு அதை இணைக்க விரும்புறேன். ஒரு குறிப்பிட்ட அரசியல் சூழல்ல ஒருத்தர் வரணும் வரக்கூடாது என்பதை வாக்குச்சாவடிக்கு போகக்கூடியவர்கள் அனைவரும் விருப்பு வெறுப்பற்றவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்க வலியுறுத்த விரும்புகிறோம். நீங்க நோட்டா போட்டு தப்பிச்சுக்க முடியாது. நீங்க சொல்லணும். ஏன்னா ஆட்சிக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு. யாராவது போனா இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் வரணும். யார் வர வேண்டும் என்பதை மக்கள் சொல்ல வேண்டும். நோட்டா என்பது ஒரு வகையான எஸ்கேபிசம். இந்த முறையில எனக்கு பிடிக்கல, இந்த ஆளை பிடிக்கலன்னு சொல்லி நம்ம பல சமயங்கள்ல we choose the lesser evil. நமக்கு தெரிஞ்சே தப்பு செய்த சிலரை அந்த சாத்தானுக்கு இவன் பரவாயில்லன்னு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமெல்லாம் வருது. அதனால நீங்க தேர்தல் முறை குறைபாடு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நோட்டாவுக்கு அனைவரையும் தள்ளிவிடுவது என்பது ஒரு நியாயமான தீர்ப்புக்கு உதவி செய்யாது. நான் முடிச்சுக்கிறேன். நியாயமான உதவி செய்யாது என்பதையும் நாங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால இன்னைக்கு ஏற்கனவே ஹாஜா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30% மக்களுக்கு மேல பல்வேறு காரணங்கள்னால வராம இருக்கிறதுனால அவங்க நோட்டா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. வந்தவங்களையும் நோட்டாவுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? we have to take a decision. நோட்டாவை நான் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு மருந்தாக சொல்லவில்லை.
நோட்டாவை தேர்தல் முறையில் இருக்கிற கோளாறுகளுக்கு எல்லாம் தீர்வாக சொல்லவில்லை. நோட்டா என்பது இப்போது பல்லில்லாமல் இருக்கிறது. அதனாலதான் அந்த பிரச்சனை. நோட்டா நான் சொன்ன 10 லட்சம் வாக்காளர்கள் 4 லட்சம் பேர் வரவே இல்லை. வந்தவங்க 6 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. அதுல 2.5 லட்சம் ஜெயிச்சவர் வாங்கியிருக்கிறாரு. இப்ப வராத 4 லட்சம் பேர் இந்த 2.5 லட்சம் வாங்கினவருடைய ஓட்டை விட அதிகமா ஒரு 3 லட்சம் ஓட்டை போட்டாங்கன்னு வச்சுக்குவோம் நோட்டால. அப்ப அரசியல் சட்ட நெருக்கடி ஏற்படுகிறது. ஏனென்றால் எல்லா வேட்பாளரையும் நிராகரிப்பதுதான் நோட்டா. அப்ப இவர் அதிகபட்சம் 2.5 லட்சம் வாங்கியிருந்தால் கூட அதை விட அதிகமாக 3 லட்சம் பேர் நோட்டா போட்டிருந்தாங்கன்னா அவரு நிராகரிக்கப்படுறாரு. அதனால அவர் ஜெயித்தவராக அறிவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியல் நெருக்கடி அன்றைக்கு ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்துகிற போதுதான் சீர்திருத்தங்கள் வரும். சீர்திருத்தம் வர வேண்டும் என்றால், தேர்தல் முறையில் சீர்திருத்தங்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக மட்டும்தான் நான் நோட்டாவை சொல்லுவேன். மற்றபடி நோட்டாவை நான் முழுமையான தீர்வாக சொல்லவே இல்லை. இந்த விகிதாச்சார தேர்தல் முறையில இடைத்தேர்தல் என்பது இருக்காது. லிஸ்ட் சிஸ்டத்துல இடைத்தேர்தல் இருக்காது. இடைத்தேர்தல் வந்தாதான் ஏதேதோ கிடைக்குது, ஜெயிச்சு போன எம்எல்ஏ செத்து போனா நல்லதுன்னு அண்ணன் அறிவுமதி எழுதின ஒரு பாட்டு உண்டு. இடைத்தேர்தலின் போது பண வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. சாதாரண தேர்தல்கள் அது கட்டுப்படுத்தப்படுகின்றது. இடைத்தேர்தல்கள் சகல முறைகேடுகளுடைய இடமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஜனநாயக அமைப்புல இடைத்தேர்தல்கள் போன்ற அமைப்புகள் இல்லாமல் மக்கள் பணம் மிச்சப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வதற்கும் இந்த விகிதாச்சார முறை ஒரு தேர்வாக இருக்கிறது. நன்றி.